அப்பாடா ஒரு வழியாக நான் வந்து கருப்பு மூவி பார்த்து முடிச்சிட்டேன். ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் பார்க்கறதுக்கு எனக்கு ஏகப்பட்ட தடைகள். ஃபஸ்ட் டேவே பார்த்திங்கன்னா புக் பண்ணியாச்சு, டிக்கெட்டு என் கையிலையே இருந்துச்சு. ஸோ அப்படி டிக்கெட் நம்ம கையில் இருக்கும்போது என்றைக்காவது அந்த படம் வந்து பார்க்க முடியாமல் இருந்திருக்கா சொல்லுங்கள். ஆனால் இந்த படத்துக்கு இஷ்யூ வந்து அது வந்து டிலே ஆச்சு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து கேன்சல் ஆச்சு. அப்புறம் வந்து பார்க்கலான்னு பார்த்தா முடியல. அதுக்கப்புறம் கருப்பு சாமி வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் வந்து காட்சி கொடுத்தாரு. நான் வந்து இந்த படம் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து வச்சுருந்தேன். அந்த எதிர்பார்ப்பு அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணிச்சு, கொஞ்சம் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஆவரேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பு வந்து. இதில் வந்து மெயினாக வந்து சூர்யா சார் இல்லைன்னா இந்த படம் வந்து ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சூர்யா சாரோட அந்த ப்ரெசன்ஸ், அந்த கெட்டப், அந்த மெயின் கேரக்டர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் தான் வந்து காட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. கருப்பு சாமியே அவர் தான்ன்றது எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சேன், ட்ரைலர்லாம் பார்த்துட்டு ஓகே ஒரு கருப்பு சாமியோட டிவோட்டி அப்படி தான் நினச்சேன். ஓகே அவர் மேலே கருப்பு சாமி வரும் அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் சாமியே அவர் தான்ன்றது எனக்கு தேட்டரில் பார்த்து தான் தெரிஞ்சது. நான் வந்து ரீல்ஸ்லாம் வந்து நிறைய பேர் போட்டிருந்தேன். பட் நான் அதெல்லாம் வந்து அதை தள்ளி விட்டுருவேன். ஏன்னா வந்து அப்போ தேட்டரில் பார்க்கும்போது நமக்கு வந்து சஸ்பென்ஸ் வந்து போயிடும். ஸோ அதனால் நான் வந்து தள்ளி விட்டுடுவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஏன்னா ஏற்கனவே நான் அந்த ட்ரைலர்லாம் பார்த்தா சூர்யா சார் இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு ரொம்ப அப்படியே கூஸ் பம்பாக இருந்தேன். ஆனால் தேட்டருக்கு போனதுக்கப்புறம் அவர் தான் சாமின்னு தெரிஞ்சவொடனே ரியலி வேறு லெவலில் இருந்துச்சு சூர்யா சார் அப்படி பார்க்குறதுக்கு. அண்ட் தென் ஆர்ஜே பாலாஜி அவர் வந்து அவரோட வில்லன் கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. கடைசியில் அந்த ஜட்ஜே வந்து கொலை பண்ணும்போது தான் அவரோட வில்லனோட ஃபேஸ் வந்து வெளில வரும். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் காமிக்கலாக அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வரும். பட் அவரோட கேரக்டர் ரியலி நல்லா இருந்துச்சு. நல்லா நடிச்சு வந்தார் ஆர்ஜே பாலாஜி. இந்த படத்துக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எடிட்டர் அந்த ஒரு சீன் வரும்ல, சூர்யா சார் வந்து பைக் புல்லட்டில் வருவார், அப்புறம் கருப்பு சாமியாக மாதிரி குதிரையில் அந்த வர்றது, அந்த எடிட் பண்ணது, அந்த கிராஃபிக்ஸ் அதுக்கெலாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் ரியலி. அதெல்லாம் ரொம்ப அப்படியே மாசாக வேறு லெவலில் காமிச்சிருந்தாங்க. அது அப்படியே இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒர்த்தான படம். ஸோ சில படம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து தேட்டரில் பார்த்தா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறுன்னு வாங்க பாருங்கள். அதில் கருப்பு தான் வந்து நான் சொல்லுவேன். கருப்பு வந்து நம்ம ஃபோனில் பார்த்தாலோ தேட்டர் பிரிண்ட்டில் பார்த்தாலோ அதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருக்காது. ஸோ தேட்டரில் பார்த்தது ரியலி வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடு. அண்ட் தென் மெயினாக இந்த படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பக்கா மாசாக இருந்துச்சு. ஒரு ஃபைட் சீனுமே பார்த்தீங்கன்னா ஒர்த்து பார்க்குறதுக்கு எல்லாமே சூப்பராக. அந்த ஆக்ஷனு, காடோட ஃபைட் எல்லாமே வாவ் சூப்பராக இருந்துச்சு. மெயினாக கடைசி சீன் அடே அப்பா கூஸ் பம்பே வந்துச்சு. அந்த சார் வந்து சூர்யா சார் வந்து கருப்பு சாமியாக வருவார் பார்த்தீங்களா. ஐயோ அதில் வர அந்த பிஜிஎம் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த மோனோ சத்தம், அந்த சாங்கு, அவரோட பர்ஃபார்மன்ஸு பிச்சிட்டாருப்பா ரியலி. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சூர்யா சாரை நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. நமக்கு 6 சிங்கம் ஸோ அதிலெல்லாம் வந்து அந்த ஒரு மாஸ் வரும். ஸோ அதுக்கு ஈக்குவலாக அதுக்கும் மேலே வந்து இந்த படத்தில் அவரோட மாஸை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ காட் இல்லை என்ன இருந்தாலும் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூர்யா சார் எப்போல்லாம் வராரோ அப்போல்லாம் என்ஜாய் தான். அதே மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து என்னோடய தாட் என்னென்னா, ஓகே இந்த படத்தில் சூர்யாவும் த்ரிஷாவும் லவ் பண்ணுவாங்க, ஒரு பேரை காட்டுவாங்க அப்படி தான் நான் நினச்சேன். ஏன்னா எனக்கு வந்து சூர்யா சார் தான் வந்து கடவுளே எனக்கு தெரியாது. அதுமாதிரி கடைசியாக ட்ரைலர் முடியும் போது ஒருத்தர் நாக்கு மடிக்கிற மாதிரி, ஸோ அவர் வந்து கருப்பு சாமின்னு தெரியுது. ஆனால் யாருன்னே தெரில. சத்தியமாக வந்து அதை பார்க்கும்போது சூர்யா சார் மாதிரியே தெரியல. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூர்யா சார் ஆகிக்குது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எனக்கு தான் சொன்னேனே, நான் வந்து காட் தான் சூர்யா சார்னே எனக்கு தெரியாது. ஸோ நான் அந்த மைண்ட் செட்டில் வந்து போகல. ஸோ ஓகே சூர்யா சாருக்கும் த்ரிஷா மேம்க்கும் லவ் சீன்ஸ் அப்படிலாம் அவரும் நினச்சி போனால், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்தில் லவ்வில் எல்லுக்கு கூட வேலை கிடையாது. அந்த படத்தில் இல்லை, சுத்தமாக இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் காட் மோட் தான். ஜஸ்ட் காட் திங்ஸ் ப்ரோ. அந்த டேர்ம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் எனக்கு எதிர்பார்ப்பு வந்து இன்னும் அதிகமாக இருந்துச்சு. என் எதிர்பார்ப்புக்கு ஃபுல்லாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. பட் ஓகே அதான் சொன்னேன், படம் வந்து ஆவரேஜ். ஆனால் சூர்யா சார் கோசம் இந்த படத்தை எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் வந்து எனக்கு வந்து ஒரு தாட் இருந்துச்சு, இது வந்து ஆர்ஜே பாலாஜி படம், அதனால் கண்டிப்பாக அந்த எல்கேஜி மூவியை எங்கேயாவது சிங்க் பண்ணுவாருன்னு நினச்சேன்.
கடைசி சீனில் பண்ணார் யூகேஜி அப்படின்னு. அதான் நான் பார்த்தேன், எப்படியாவது ஆர்ஜே பாலாஜி இதை இன்க்ளூட் பண்ணுவாரே. ஸோ தென் அது வந்து செகண்ட் பார்ட்டாக இருக்கும்னு இது கருப்பு பார்ட் 2வும் இருக்குன்றது எனக்கும் தெரியாது. கடைசியில் பார்த்தா ஓ அப்போ இன்னொரு பார்ட் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு கருப்பு இதை விட அந்த பார்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அரசியல் பற்றி வரவே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் லியோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டே தேங்க்ஸ் டு தளபதி விஜய் அப்படின்னு போடுவாங்க. எதுக்கு விஜய்க்கும் அந்த படத்துக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போ பார்த்தா ஒரு சீனையே வச்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் சின்ன சின்ன சாங்ஸ் அப்படி தான் வந்திருக்கு. ஆனால் ஒரு சீனையே ரீக்ரியேட் பண்ணது நம்ம ஆர்ஜே பாலாஜி தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த காஃபி ஷாப் சீன் சாண்டி வருவார். ஸோ அதெல்லாம் அப்படியே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதில் விஜய் அப்படியே ஒரு பேக் போஸ்ட் காட்டுவாங்க பாருங்கள், தேட்டரே பிளாஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிங்கம் சூர்யா வருவார். ஆக்சுவலி ஒரு ஜீப் வரும், ஒரு போலீஸ்மேன் இறங்குறாரு. எனக்கு நான் வந்து சொன்னேன், நான் ரீல்ஸ்லாம் எதுலையுமே பார்க்கல, எனக்கு யாருடா அது அப்படின்னு நான் பார்த்துன்னுக்கிறேன். பார்த்தா சிங்கம் சூர்யா, வா அப்படி அந்த துரை சிங்கம் அதெல்லாம் பார்த்து ஐயோ பிளாஸ்டாக இருந்துச்சு, மாசாக இருந்துச்சு. நான் செம்மையாக கத்திட்டேன், சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சிங்கம் சூர்யா சாரை வந்து திருப்பி பார்த்ததுக்கு. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டு தான் நான் சொல்லணும். ஸோ அந்த சூர்யா சாரோட கம்பேக் ரியலி வேறு லெவலில் இருந்துச்சு. சூர்யா சார் கோசம் தான் இந்த படமே வந்து பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கருப்பு சாமி, விச் மீன்ஸ் சூர்யா சார் வந்து டான்ஸ் ஆடுவார். அந்த மோளெல்லாம் அடிச்சு அந்த சீன்ஸ்லாம் ஓஎம்ஜி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த கருப்பு சாமி வேஷத்தில் வந்துட்டு அவர் ஆடுவார் பாருங்க, பக்கா வேறு லெவல். அண்ட் தென் இந்த படத்தில் வந்து எஸ்கேவை ஒரு சீனில் கலாச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. தம்பி பிகே கையில் துப்பாக்கி கிடச்சா யாரை வேணால் சுற்றுவியாப்பா. அது ரியலி கரெக்டு, அது கேட்டது உண்மையிலே கரெக்டு, நல்லாச்சு அந்த சீன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லன் ரோல் வந்து செட் ஆகுமா ஆகாது. ஆனால் இந்த படத்தில் அவர் கேரக்டருக்கு கரெக்டாக செட் ஆகிருக்காரு, நல்லாவே நடிச்சிருந்தார். அதே மாதிரி ஒரு ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் வந்து ஃபைட் பண்ணும்போது அவர் வந்து காடு இல்லைங்களா. ஸோ ஒருத்தன் கையில் நெருப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே சுற்றி போடுற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அது ஒரு க்ரியேட்டிவாக அதை பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. காடுக்கு வந்து ஆற்றி எடுக்கிற மாதிரி அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா கருப்பு வந்து மாசான ஒரு படம், அப்படியே மாசாக அப்படியே விசிலட்சின்னு பார்க்குற மாதிரி ஒரு படம். சூர்யா சாரை இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் காடாக காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆர்ஜே பாலாஜிக்கு. ஏன்னா இந்த கேரக்டரை அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் வந்து பார்த்தேன். ஸோ அதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ ஓகே கைஸ், நீங்கள் கருப்பு மூவி பார்த்துட்டிங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.